யோபு சொன்னது. அதிகாரம் 35. பின்னும் எலிஹூ மாறுத்தரமாக, என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியதென்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ? நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று சொன்னீர். யோபுவின் வார்த்தைகள் தப்பிதமானதாக இருந்தாலும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். யோபுவின் வார்த்தைகளில் உண்மையும் நீதியும் இல்லை. ஆனாலும் அவருடைய இருதயம் சுத்தமாய் இருக்கிறது. எலிஹூ யோபுவின் சுபாவத்தை அறிந்து வைத்திருக்கிறார். யோபு தன்னுடைய குழப்பத்தில் பேசுகிறார் என்றும் அவருடைய வார்த்தைகளில் நிதானம் இல்லை என்றும் எலிஹூ அறிந்திருக்கிறார். எலிஹூ யோபுவின் தப்பிதங்களை அவருக்கு விளக்கி காண்பிக்கிறார். யோபு 34வது அதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கும் செய்திகளை எலிஹூ பேசி முடித்த பின்பு யோபுவோ அல்லது யோபுவின் சிநேகிதரில் யாராவது ஒருவரோ தனக்கு பிரதியுத்தரம் கூறுவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் ஒருவரும் பிரதியுத்தரம் கூறவில்லை. ஆகையினால் எலிஹூ தன்னுடைய சம்பாஷணையை தொடர்கிறார். என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியது என்று யோபு சொன்னார். மனுஷருடைய நீதி தேவனுடைய நீதியை விட எப்போதும் பெரியதாய் இருப்பதில்லை. தேவன் மாத்திரமே நீதிபரர். மனுஷர் எல்லோரும் நீதியில் குறைவுள்ளவர்கள். நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நம்மை தாழ்த்தி தேவனுடைய பரிபூர்ணமான நீதிக்காக அவரை துதிக்க வேண்டும். யோபுவோ தேவனுடைய நீதியை பார்க்கிலும் தன்னுடைய நீதி பெரியது என்று சொல்லுகிறார். தான் சொன்னது நியாயம் என்றும் எண்ணுகிறார். மனுஷர் தேவனிடத்தில் இருந்து எப்போதுமே ஆசீர்வாதங்களையும் அனுக்கிரகங்களையும் நன்மைகளையும் எதிர்பார்க்கிறார்கள். தாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் உடனே தேவனை குறை சொல்லி விடுகிறார்கள். தேவனுடைய நியாயத்தையும் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் குறை சொல்லுகிறார்கள். தேவன் தம்முடைய கிருபையினால் தமக்கு சித்தமானதை மாத்திரமே நமக்கு கொடுப்பார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனிடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளுக்காக நாம் எப்போதுமே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனை ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது. நான் ஒரு பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன, பலன் என்ன என்று யோபு கேட்கிறார். யோபுவின் வார்த்தைகள் துன்மார்க்கமானவை. நாம் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய சுத்த கிருபை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யோபுவோ தேவனுடைய சர்வ வல்லமையை புரிந்து கொள்ளாமல் பேசுகிறார். சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்று யோபு கேட்கிறார். தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு தேவ கிருபை கிடைக்கும். நாம் தேவனை அதிகமாய் துதிக்கும் போது தேவ கிருபை நமக்குள் பெருகும். தேவனுடைய கிருபை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் தேவ கிருபை நமக்கு இல்லை என்றால் நாம் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருப்போம். எலிஹூ யோபுவின் மீது கூறும் குற்றச்சாட்டுக்கள். என் நீதி தேவனுடைய நீதியை பார்க்கிலும் பெரியது என்று நீர் சொன்னது. நான் பாவியாய் இராததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன என்று நீர் சொன்னது. என் பாவத்தில் இருந்து நான் சுத்திகரிக்கப்படுவதினால் எனக்கு என்ன பலன் என்று நீர் சொன்னது. யோபு தன்னுடைய பிரதியுத்தரங்களில் இவற்றில் எதையும் கூறவில்லை. ஆனால் யோபுவின் சம்பாஷணையில் இந்த கருத்து காணப்படுவதாக எலிஹூ நினைக்கிறார். தான் பாவம் செய்யாதவன் என்றும் பிறருக்கு தான் எந்த தீங்கும் செய்யவில்லை என்றும் யோபு கூறுகிறார். யோபுவின் பாவத்தினால் அவருக்கு இந்த பாடுகள் வரவில்லை. சாத்தானே யோபுவை சோதிக்கிறான்.